ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் அமைதியாக சிந்திப்பது, ஆன்மீக வளர்ச்சி பெறுவது, முன்னோர்களை வழிபடுவது முக்கியம். சடங்குகள், தானங்கள், பிரார்த்தனைகள் மூலம் இதை செய்யலாம். இது ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை உள்ள 6 மாத காலமாகும். இது தேவர்கள் உறங்கச் செல்லும் காலமாகவும் அவர்களின் இரவு பொழுதாகவும் கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது. இது இந்து மதத்தில் மிக முக்கியமான நேரம். உத்தராயணத்தின் போது நாம் சுறுசுறுப்பாக இருப்போம். ஆனால் தட்சிணாயனத்தில் மெதுவாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் செய்யும் ஆன்மீக செயல்கள், தானங்கள், பிரார்த்தனைகள் அதிக பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது, ஆன்மீக வளர்ச்சிக்காக முயற்சி செய்வதும் நல்லது. 2025ஆம் ஆண்டு தட்சிணாயன புண்ணிய காலம் ஜூலை 16ஆம் தேதி மாலை 5:17 மணிக்கு தொடங்குகிறது. சூரியன் கடக ராசிக்குள் நுழையும் போது இந்த நேரம் வருகிறது. அப்போதிருந்து சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். இது தேவர்களின் இரவு நேரம் என்று கருதப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக தட்சிணாயனம் என்பது இறைவனுடன் ஆழமான தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற நேரமாகும். இந்த நேரத்தில் செய்யும் ஆன்மீக முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செய்ய வேண்டியவை: அதிகாலை பிரார்த்தனை செய்து சூரியனுக்கு நீர் வழங்க வேண்டும். பலர் இந்த நேரத்தில் விரதம் இருப்பது உண்டு. கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். குறிப்பாக விஷ்ணு பகவானுக்கு பூஜைகள் செய்யப்படும். ஏனெனில் அவர் இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் புனித மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். ஆன்மீக பலன்களை பெற தர்ம காரியத்தில் ஈடுபட வேண்டும். புண்ணிய நதிகளில் நீராடுவது முக்கியம். குறிப்பாக ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் நீராடுவது நல்லது. கோவில்கள் அல்லது புனித தலங்களுக்கு சென்று குடும்பத்தின் அமைதிக்காக ஆசீர்வாதம் வாங்குவார்கள். ஏழைகளுக்கு உணவு, உடை அல்லது நன்கொடைகள் வழங்க வேண்டும். முன்னோர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வது மிகவும் சிறப்பு. இது முன்னோர்களின் ஆசிகளுடன் பித்ருதோஷம், பித்ருசாபம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை அடைய செய்யும். தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதமாக ஆடி மாதம் விளங்குவதால் இது ஆன்மீக வழிபாட்டிற்கு, முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற காலமாக கருதப்படுகிறது. தட்சிணாயன காலத்தில் நாம் செய்யும் தர்ப்பணம், சிரார்த்தம் ஆகியவை பித்ருக்களை நேரடியாக வந்து ஏற்பதாக நம்பப்படுவதால் இந்த காலத்தில் செய்யப்படும் தானம், தர்ப்பணம் ஆகியவை பல மடங்கு அதிக புண்ணிய பலனை தரும். அதோடு முன்னோர்களுக்கு மோட்சத்தை இது வழங்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.